வணக்கம். ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியம்னே போட்டு நான் உங்கள் அன்பு சொல்லிட்டு அன்பு நன்மை காட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா புணர்ப்பு தோஷங்க. அதாவது கிரக இணைவுகள் வரிசையில சனி பகவானும் சந்திர பகவானும் எப்படி சனி பகவான் சந்திர பகவான் ஒன்னா இணைஞ்சு இருந்தா அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்டா வரக்கூடிய அந்த இணைவின் பலன்கள்ங்கிறது தோஷமாக இருக்கக்கூடிய புணர்ப்பு தோஷங்க. சனி கொடுக்கக்கூடிய தோஷம், சனி தரக்கூடிய தோஷம்னாவே எல்லாருக்கும் பயம் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமா திருமண தடைகள்ல இருந்து வேலை இல்ல சார், எனக்கு வேலையே கிடைக்கல சார், பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார் சொல்றதா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் இந்த புணர்ப்பு தோஷங்க. இந்த புணர்ப்பு தோஷம் இந்த வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புரிதுங்களா இந்த புணர்ப்பு தோஷம் எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த புணர்ப்பு தோஷம் எப்படி நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம், இந்த புணர்ப்பு தோஷம் எப்படி நீங்க வெளில வந்துக்கலாம், இந்த சனியோடைய தோஷம் இப்ப சொல்லணும்னா சனியுடைய தோஷத்தை நீங்க எப்படி வெளில வர சொல்லிட்டு ஈஸியான வழிபாடு முறைகளோட கொடுத்திருக்கு. ஈஸியான வழிபாட்டு முறைகளோட இந்த புணர்ப்பு தோஷத்துக்கான முழுமையான விளக்கத்தோட சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வர்றீங்க, இதான் முதன் முறையா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல இந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே நம்முடைய அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மள வீடியோ ஷேர் பண்ணி பாதி பேர் திருமணம் ஆகல சார், லேட் மேரேஜ் சார், 35 வயசு 40 வயசு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இந்த அவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. சிலர் பாத்தீங்கன்னா அடிக்கடி காதல் தோல்வி வந்துகிட்டே இருக்கு சார், அடிக்கடி காதல் தோல்வி வருது. முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, அடுத்த ஒரு பொண்ணு லவ் பண்ணாரு, இப்போ லவ் பண்றாரு, ஒரே தோல்வியா போகுது. அடுத்த லவ் உடனே வந்துகிட்டே இருக்கு, மனசு சஞ்சலமாவே இருக்காரா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா இது உங்களுக்கு ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப வாங்க உங்களுடைய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஜாதகத்துல கொஞ்சம் நாலேஜ் இருந்தா கூட போதும், நான் சொல்லுவேன் ஈஸியா புரியும். புரியுதுங்களா? இந்த புணர்ப்பு தோஷத்துக்காக நம்ம ஒரு ஜோசியரை போய் நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவு கொடுக்கும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணி வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க. புணர்ப்பு தோஷம் முதல்ல சனி பகவான். சனி இந்த பக்கம் பார்த்தா சந்திரன். சந்திரன்னா வேகங்க. சந்திரன்கிறது 2.5 நாட்கள்ல ஒரு கட்டத்தை விட்டு அதிர போயிடும். 2.5 நாட்கள்ல ஒரு ராசி கட்டத்தை கடக்கக்கூடிய சந்திரன் செம ஃபாஸ்ட். 2.5 ஆண்டுகள்ல ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறது சனி. அப்போ இவரு ஸ்பீடு சந்திரன்கள். புரியுதுங்களா? சனிங்கிறது ஸ்லோ. புரியுதுங்களா? கருமையான இருட்டை காரின்னு சொல்லணும். காரி கருமை, கருமைன்னா சனி. இந்த பக்கம் சந்திரனா வெண்மை. சந்திரனா வெண்மை ஒளி. புரியுதா? அதே மாதிரி குளுமை பாக்குறவங்களுக்கு அழகா தெரியும். நிலவுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுடைய மனசு, உங்களுடைய தாயார், உங்களுடைய புத்தி உடல்ங்கிறது நிலவுங்க. புரியுதுங்களா? சனிங்கிறது உங்களுடைய பாவத்தின் எதிரொலி. உங்களுடைய பாவத்தின் எதிரொலிங்கதா சனி பகவான். இவங்க 2 பேரும் சேர்றாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்கோங்க. லக்னம் போட்டிருப்பாங்க, அந்த லக்னத்துல இருந்து எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி எங்க இருக்காரு பாருங்க. குறிப்பா சனிங்கிறது லக்னத்துல இருந்து அவர் 7ஆம் இடத்தை பார்க்கிறது, அது ஒரு பக்கம், அது வரங்கட்டுங்க. நம்ம அந்த டாபிக் நம்ம பேச வரல. சனியும் சந்திரன் பேசுறோம். புரியுதுங்களா? அப்போ சனி எங்க இருக்கான்னு பாருங்க. சனிக்கு 3 விசேஷ பார்வை உண்டு. சனிக்கு 3 விசேஷ பார்வைகள் உண்டு. என்ன சார் விசேஷ பார்வைன்னா 3ஆம் பார்வையா பார்ப்பாரு, 7ஆம் பார்வை நேர் பார்வையில பார்ப்பாரு, அடுத்த அவருடைய சாய்ந்த பார்வை 10ஆம் பார்வை. அப்போ 1, 7, 10 சனியுடைய பார்வைகள். அப்ப இந்த சனியோட பார்வைகள் நீங்க எப்படி கணக்குன்னா ஒண்ணு இல்லைங்க. சனி எங்க இருக்கான்னு பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் ஏன் எங்க பார்க்க சொன்னா அவர் சுபரோட வீட்டுல இருக்காரா, பாவியோட வீட்டுல இருக்கா, உங்க லக்னத்து என்ன தொடர்பு இருக்கா நீங்க நீங்க எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதை எடுத்துட்டு சனி எங்க நிக்கிறவரோ அங்கிருந்து அப்படியே சனி மேல இருந்து எண்ணுங்க. சனி இப்ப லக்னத்துல இருக்காரா, சனி அப்ப லக்னங்கிறது 1, 1, 2, 3. அப்ப 3ஆம் இடத்துல சனி பார்ப்பா. புரியுதா? 4, 5, 6, 7, 8. அப்ப 7ஆம் இடத்த சனி பார்த்துறா. புரியுதா இல்லையா? 8, 9, 10. 10ஆம் இடத்துல சனி பார்க்க. இப்போ லக்னத்துல சனி இருந்தா லக்னம் சனியோட பார்வைகள் லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துல பார்த்துடுறாரு, 7ஆம் இடத்தை பார்த்துடுறாரு, 10ஆம் இடத்தை பார்த்துறாரு. அப்போ இந்த அந்த சனியின் அந்த பார்வைகள்ல சந்திரன் வருதா, உங்க ராசி வருதா. சந்திரனா ஒண்ணு இல்லைங்க, ராசி, உங்க ராசி வருதா. இந்த இடத்துல இருக்குன்னா சனியோட பார்வைக்குள்ள இருக்குன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது புணர்ப்பு தோஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதா? சோ அடுத்து புணர்ப்பு தோஷங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சனி யார் நட்சத்திரத்துல நிக்கிறான்னு பாருங்க. அந்த நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த கிரக அட்டவணையும் போட்டிருப்பாங்க. அதுல சனின்னு இருக்கும். சனி எத்தனை டிகிரி, அந்த டிகிரியை போட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிலைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுல பக்கத்திலேயே எந்த நட்சத்திரத்துல நிக்குன்னு கொடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? சந்திரன் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இது 3மே சந்திரனுடைய.
புரியுதுங்களா? ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவோண நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே சந்திரனுடையதுங்க. அப்ப இந்த 3 நட்சத்திரத்து மேல சனி பகவான் இருக்காரா, புனர்பு தோஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து சந்திரன் நம்ம பார்க்கலாங்க. இந்த சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பார்வை, சந்திரோட பார்வையை விட்டு பெரிய விஷயம் இல்லை. புரியுதுங்களா? ஏன் நான் சொல்றேன்னா, சனிக்கு நேர் 7ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சந்திரோட பார்வை சனி மேல விழுந்துடும். சோ அது ஒன்றும் பெரிய விஷயமா நீங்க இருக்க வேண்டாம். சோ அதே மாதிரி சந்திரன் எந்த நட்சத்திர சாதனை நிக்கான்னு பாருங்க. நட்சத்திரம் நிக்கிறது சனியோட நட்சத்திரமா இருக்கான்னு பாருங்க. சனியுடைய நட்சத்திரங்கள் எடுத்துக்கோங்களேன். பூச நட்சத்திரம் சனியுடையது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து அனுச நட்சத்திரம் சனியுடையது. உத்திரட்டாதி புரியுதுங்களா, சனியுடையது. புரியுதுங்களா? அப்போ பூச நட்சத்திரம் நிக்குதா, என்ன வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நிக்குதா, இல்ல அனுசம நிக்குதான்னு பாருங்க. இந்த நட்சத்திரங்கள்ல சந்திர பகவான் நின்றாலும் இந்த புனர்ப்பு தோஷம் என்பது உண்டு. புரியுதுங்களா? சோ இந்த புனர்வு தோஷம் என்ன சார் பண்ணும்? இந்த புனர்வு தோஷம் வந்து எப்படி சார் ரியாக்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் புனர்ப்பு தோஷம்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயது வரைக்கும் திருமணம் ஆகாதுங்க. 30 வயது வரைக்கும் திருமணம் ஆகாது. 28 வயதுக்கு மேலதான் அக்யூரேட்டா சொல்ல 30 வயசு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 28 டாலரன்ஸ்ல இருக்கும். சோ 28 வயது வரைக்கும் திருமண தடையை கொடுப்பார். 30 வயதுக்கு மேல திருமணம் ஆகிடும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி தொழில்காரகன் இல்லைங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனோக்காரன் கூட அவர் வந்து மிங்கிள் ஆகும் போது என்ன சார் நடக்குது, தொழில் வகையில பெரிய அளவு சர்க்கிள்கள் இருக்கும். வேலை செய்யற இடத்துல டாமினேஷன் இருக்கும், ப்ரொமோஷன் இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலையே பாதி பேருக்கு வேலையே இருக்காது. இவர் வந்து வலுவா உட்காந்துட்டாரா வேலை இருக்காது. பாதி பேருக்கு வேலை இருக்காது. வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்போம், வேலை இருக்காது. வேலைக்கு போனாலும் வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்துடும். ஏன் நம்ம ரிசைன் பண்றோம்னு மத்தவங்க சிம்பிளா சொல்லுவாங்க, என்னப்பா ரிசைன் பண்ணிட்டு. ஆனா அந்த வேலையில் இருக்க அழுத்தம் மத்தவங்களுக்கு தெரியும். வேலையில ஒரு இடர்பாடுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார், முன்னேற்றமே இருக்காது. தொழில் ரீதியில சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. திருமண வகையில எடுக்கும் போது 30 வயசுக்கு கல்யாணம் ஆச்சுனாலும் 30 வயதிற்கு பிறகு என்ன நடக்கும்னா, புரிதல் நீங்க தான் வளர்த்துக்கணும். புரிதல்கள் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சண்டே சர்ஜரி வரது வாய்ப்புகள் இருக்கு. வலுவான பாதி பேர் திருமணம் முறிவுல போய் நிற்கும், டிவோர்ஸ்ல போய் நிற்கும். ஆல்மோஸ்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 60% திருமணம் எடுத்து பாருங்க, சனி வலுவா உட்காந்துருப்பாரு. அப்போ இந்த புனர்ப்பு தோஷங்கள் இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கும் சார். இது இல்லாம வேற எப்ப சார் அப்ளிகபிள் ஆகும்னா, தசாபுத்தி அந்தார காலகட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த தசாபுத்திகள் சனி மகா திசையில சந்திரன் வராரா, சனி மகா திசை சந்திர புத்தி சார், புனர்ப்பு தோஷம். சந்திர மகா திசையில சனி புத்தி சார், புனர்ப்பு தோஷம். புரியுதுங்களா? அதே மாதிரி சனியுடைய இதுல வந்து பாரு சார், வேற போது சார், எனக்கு வேற தசை போயிட்டு சார், எனக்கு அது குரு தசை போகுது சார், எனக்கு குரு திசையில சனியுடைய புத்தி உள்ள போகிற அந்தாரம்ங்கிறது சந்திரன் அந்தாரம் வந்தால் இங்கே எஃபெக்டா விகிதாச்சாரம் கம்மியா, அது குறைவா இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். சுபோட நட்சத்திரம் இதெல்லாம் போகும்போது ரொம்ப கம்மியாயிடும். புரியுதுங்களா? இதே இந்த புனர்ப்பு தோஷத்துக்கு விதிவிலக்கு இல்லையா சார்? அது புனர்ப்பு தோஷம் இருக்குன்னா இவர் குரு பார்க்கணும். இவரை குரு பார்க்கணும். குரு பார்க்கும் பட்சத்துல இந்த புனர்ப்பு தோஷங்கிறது தன் வலுவை முற்றிலுமாக இழந்தோம். குருவுடைய பார்வைகள் சாற்றும் 5, 7, 9 வியாழன் சொல்லும். சாற்றும் 5, 7, 9 வியாழன் இந்த குருவுடைய இந்த பார்வைகள்ல இருக்கு, அல்லது குரு கூட சேர்ந்து இருக்குன்னா இந்த புனர்ப்பு தோஷங்கள் தன் வலுவை இழந்துவிடும். இந்த புனர்ப்பு தோஷங்கள் இது மட்டும் தான் செய்யுமானா சார்? இது மட்டும் இல்லைங்க. உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சி அப்டவுன்ல இருக்கும். அதே மாதிரி பேச்சாற்றலுங்கிறது அந்த அளவு இருக்காது. மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, யாருக்கெல்லாம் வந்து ராசி சந்திரன் கூட சனி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரோ சார், ராசிலேயே சனி சார், புனர்ப்பு தோஷம் சார். இந்த புனர்ப்பு தோஷத்துக்கெல்லாம் ஒரு விகிதம் இல்லையா சார்? டிகிரி சொல்றாங்க, 10 டிகிரி 15 டிகிரின்னு சொல்றாங்கன்னா 10 டிகிரிக்குள்ள இருக்குன்னா புனர்ப்பு தோஷம் இருக்கு. ஆனா இதே இது வந்து 5 டிகிரிக்குள்ள வந்துட்டுனா உங்களுக்கு வந்து 80% புனர்ப்பு தோஷம் இருக்கு. கம்பல்சரி புனர்ப்பு தோஷத்துக்குள்ள வந்துடுறீங்க, இஸ் டேஞ்சர் சூன்ல இருக்கீங்க, எப்பவுமே புனர்ப்பு தோஷத்துக்குள்ள இருக்கீங்க. 5 டிகிரி இல்ல சார், எனக்கு 3 டிகிரிக்குள்ள வந்துட்டு சார்னா 100% எஃபெக்டிவ்னஸ் அதிகம். எப்படி எடுத்துக்கணும்? 10 டிகிரிக்குள்ள இருக்கு, அதாவது எப்படின்னா வந்து இப்ப வந்து பாருங்க ஒரு 8ல இருந்து 10 இருக்குன்னு வச்சுக்கலாம், புனர்ப்பு தோஷம் இருக்குங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இதே வந்து 5 டிகிரிக்குள்ள இருக்கு, ஒரு 3, 4, 5ன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம்? புனர்ப்பு தோஷம் இருக்கு, வழிபாடுகள்லாம் பண்ணணும், பூஜை பண்ணணும், பத்திரமா சேஃபா இருந்துக்கணும், வெரி டேஞ்சர். இதே வந்து 3க்குள்ள வந்துட்டு 1, 2, 1 டிகிரி 2 டிகிரி எல்லாம் 2 பேரும் சேம் ஒரே டிகிரி இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொலிங்கிறது பயமுறுத்த எதுவுமே இல்லைங்க. ஜோதிடங்கிறது உங்களை அச்சுறுத்துறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ பணம் பறிக்கிறதோ எதுவுமே கிடையாது. உங்களுடைய விழிப்புணர்வு இந்த நேரம் வரும்போது, அந்த நேரம் வரும்போது இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும்.
புரியுதா? அப்போ அந்த காலகட்டத்தை நீங்க வந்து உணர்ந்துகிட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைங்க தப்பிச்சுக்கலாம். அப்போ ஒரு பிரிகேஷன் வாழ்க்கையில பின்னாடி நடக்க போறதுல இருந்து நம்ம தப்பிப்பதற்கு முன்கூட்டியே நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடம். புரியுதுங்களா? சோ இப்ப நீங்க மழை பெய்ய போதும் ஒரு நியூஸ் சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், கொடை எடுத்து நம்ம போவோம், இல்ல ரெயின் கோட் எடுத்துட்டு போவோம். புரியுதா? நமக்கு எந்த ஒரு செய்தி என்ன பண்ணுவோம், மழையில போவோம், மழையில நனைவோம், ஜுரம் வரும், காய்ச்சல் அடிக்கும், 10 நாள் ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்போம், கம்பெனி லீவ் போடுற மாதிரி இருக்கும், வேலைக்கு போக முடியாம இருக்கும், கஷ்டப்படுவாங்க, ஃபேமிலி கஷ்டப்படும். புரியுதுங்களா? இதுதான் அந்த ஒரு முன்னறிவிப்பு சொல்றாங்க. தெளிவா சொன்னா முன்னாடி ரேடியோல பார்த்தா வானிலை அறிக்கை சொல்லுவாங்க, இன்றைக்கு மழை பெய்யும். அதேதான் ஜோதிடமும். சோ இன்னைக்கு மழை பெய்யும்னா கண்டிப்பா மழை பெய்யுமாசான்னு கேட்க முடியாது. சோ அதே மாதிரி வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த இடத்துல ஏற்படும். புரியுதுங்களா? அப்போ படபடப்பு இருக்கும், சோ பய உணர்வுகள் இருக்கும். ஒரு இடத்துல நின்று சபையில் நம்மளால பேசுறதுக்கு முடியாம அந்த பய உணர்வுகள் கொடுப்பாங்க சனி பகவான். நமக்கு வாழ்க்கையில பின்தங்கியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கோழைத்தனமா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு இடத்துல நின்று பேச முடியாது. நம்ம பெண்களால பிரச்சனை நிறைய சந்திக்கிற அமைப்புகள் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரினா திருமணமான பிறகும் வந்து வேற வேற ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா தான் அவங்க மேல நம்ம ஈர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எப்படின்னா லைஃப் பார்ட்னர் வந்தால் நம்ம பார்வைகள் அடுத்தவங்க நோக்கி போயிட்டு, எண்ணங்கள் அடுத்தவங்க நோக்கி போயிட்டு, இதெல்லாம் புணர்ப்பு தோஷங்களோட அந்த வகைக்குள்ள வரக்கூடியதுங்க. சார் இது எல்லாமே எனக்கு ஓகே சார், பரிகாரம் என்ன சார்? புணர்ப்பு தோஷத்துக்கு பரிகாரங்கள். இந்த புணர்ப்பு தோஷ பரிகாரம் என்ன சார் பண்ணலாம்னா, மெயினா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பரிகாரங்களை உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. இல்ல எல்லா பரிகாரமும் பண்ணாம தாராளமா பண்ணலாம். திருவண்ணாமலை வழிபாடு ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடும் அந்த அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும், பிரதானமா இருக்கும் இடத்துல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணோம்னா பாத்தீங்கன்னா திருநள்ளாறு மங்கள சனியை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டோம்னா, அங்க இருக்கக்கூடிய சனி மங்கள சனிங்க என்ன சார், நான் அங்கேயே அங்க உள்ள சனிங்கிறது குடும்பத்தோட இருப்போம். அந்த சனியோட பார்வைகள் சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய மங்களமான பார்வை மங்கள சனீஸ்வர், இங்க போகலாம். இன்னொரு ஆலயம் சொல்றோம் பாருங்க, திருநள்ளாறு போக முடியாது சார், எனக்கு பல இடையூறுகள் இருக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னா திருநறையூர் இருக்கும். திருநறையூர்ல பாத்தீங்கன்னா பெயரே மங்கள சனி வரும். திருநறையூர் மங்கள சனீஸ்வரர் இருப்பாரு. இங்க இவர் மனைவி கூடவும் தன் குழந்தைகள் கூடவும் இருப்பார். மாந்தி கூட ஒரு ஒய்ஃப் கூட ஃபேமிலியா காட்சி தர ஒரு தண்ணி சன்னதியே உள்ள இருக்கும். எங்கன்னா திருநறையூர் கும்பகோணத்துக்கு அடுத்து திருநறையூர், நாச்சியார் போறதுக்கு அடுத்து திருநறையூர் வரும். சோ இந்த திருநறையூர்ல போயிட்டு நீங்க வருஷத்துக்கு ஒரு மணி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது சனிக்கிழமை தோறும் காலை விரதம் இருந்து பெருமாள் கோயில கூட பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த புணர்ப்பு தோஷங்கிறது வெகுவா குறையும். ஆஞ்சநேயருக்கு வழிபாடுகள் பண்ணலாம். பெண்ணாக இருக்கும் பட்சத்துல மாத விலக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுகள் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்ல. தீட்டுக்கள் ஆஞ்சநேய பகவானுக்கு ஆகாது. புரியுதுங்களா? சோ என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பிளஸ் இந்த ராமர் ஆலயம் ரொம்ப நல்லது. பெருமாள் ஆலயம் போகலாம், ராம ஆலயம் இருக்கு, அதை விட சூப்பர் இந்த ஹனுமன் வழிபாடு வச்சுக்கலாம். அதே மாதிரி சீதாபழம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த சீதாபழத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா திங்கட்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு சீதாபழத்தை நம்ம சிவபெருமானுக்கு வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி அங்க வரவங்களுக்கு சீதாபழம் தானமா கொடுக்கும் போதும் உங்களுக்கு இந்த புணர்ப்பு தோஷத்தோட அந்த கெடு பலன்கள் வெகுவாக குறையும். இதை இல்லாம என்ன சார் ரொட்டீனா பண்ணலாம், வேற எதுவும் இருக்கா சார்? எளிமையா சொல்லுங்க சார். பிரதோஷ வழிபாடுகள் உங்களுக்கு மிக மிக நல்லதா இருக்கும். பிரதோஷ வழிபாடுகள், பிரதோஷ வேலையில சிவன், அதே மாதிரி பிள்ளையார் வழிபாடு மிகவும். எல்லா சிவாலயத்தையும் பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு, சிவனுக்கு, நந்திக்கு இவங்களை வழிபாடு பண்றோம். இந்த புணர்ப்பு தோஷத்தை உங்களுக்கு வெகுவாக குறைச்சு கொடுக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசிகள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கும், என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில நீங்களே சென்று ஆலயத்துல வழிபாடு பண்ற மாதிரி பரிகாரங்கள் கொடுக்கப்படுமே தவிர நாம எந்தவித பரிகாரமும் எந்தவித பூஜையும் உங்களை செய்ய சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நாங்களும் செய்தும் தரவும் மாட்டோம். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஆலயத்துக்கு நீங்களாம் போயிட்டு வழிபாடு பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சோ நீங்க விருப்பம் இருக்கா, தாராளமா நம்பர் கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம இருக்கும் வரைக்கும் அன்னதானம் பண்ணுவோம், இறந்த பிறகு நம்ம கண்தானங்கள் பண்ணுவோம். நமது பெற்றோர்களை நம் தாய் தந்தையர் இரு கண்களாக மதித்து நாம் பேண வேண்டும். வாழ்த்துக்களை. நன்றி.